நமக்கு தேவையானகள் குடும்பத்துக்கு என்னென்ன? நம்ம பொண்ணு படிக்கணும், கல்லூரியிலே படிக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன ஆணை போட்டிருக்கிறார்? கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு தொழிலாளி விட்டு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு நெசவாள குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆக நடுநிலை பொருளாதாரம் உள்ள குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பட்டதாரி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணை போட்டார். அதுக்கு பேர் புதுமை பெண் திட்டம்னு பேர் போட்டுட்டு சொன்னார், மாதா மாதம் இந்த படிக்கிற பெண்ணுக்கு 1000 ரூபாய் நானே தருகிறேன் சொன்னார். ஆணா இருப்பான் என்று சொன்னால் தமிழ் புதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தந்தார்கள். இப்போ அந்த ஆணை போடலைன்னா இந்த கல்லூரி படிப்பு யார் பணம் கட்டுறது? நாம தானே கட்டணும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நிரம்ப தாய்மார்கள் இருக்கிறார்கள். எங்கள் பகுதியில் இங்கே என்னன்னு தெரியாது, பொங்கலும் தீபாவளி வந்தால் பொங்கல் வரிசை வரும் தாய் வீட்டில் இருந்து. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பொங்கல். கூட பிறந்த அண்ணன் தம்பி போயிருக்கிற இடத்துல இருக்கிற தன்னுடைய அக்காவோ தங்கச்சிக்கோ தாய் வீட்டு சேதனமாக பொங்கல் வரிசை வரும். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, மாதா மாதம் தாய் வீட்டு செய்தனை போல என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் என்கிற கலைஞர் உரிமை தொகை என்கிற ஒரு தொகை வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்காதது. இந்த ஆண்டு பொங்கல் ஜவுளி கடைக்காரனை கேட்டால் சொன்னான், எந்த வருஷமும் இல்லாத இந்த ஆண்டு ஜவுளி கடையும் சரி எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் நிரம்பி இருக்குதுன்னா. என்னையான்னு கேட்டேன் ஒரு என் ஜவுளி கடை நண்பர். அது வேற ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற 2,22,00,000 குடும்பத்திற்கு இந்த பொங்கல் விழாவுக்காக 3000 ரூபாய் இல்லம் தேடி போனது என்று சொன்னால் அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரே ஒரு கையெழுத்து. ஆனால்தான் சொன்னேன், நமக்குடைய தேவைகளை அறிந்து நம்முடைய குடும்ப பொருளாதாரம் உயர்த்துவதற்கு திட்டங்கள் போடுவதில் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார்.